எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்துவிட்டு கர்த்தரிடம் இரட்டிப்பான நன்மையையோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையோ பெற்றுவிட முடியாது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் எலியா எலிசா என்ற இருவரை பற்றி வாசிக்கிறோம். இந்த எலியாவும் எலிசாவும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்து வந்தார்கள். எலியாவினிடத்தில் கர்த்தருடைய ஆவியின் வரம் இருந்ததினால் அவர் பல அற்புதங்களை செய்தார். இதை நன்கு அறிந்திருந்த எலிசா எலியாவினிடத்தில் இருந்த அந்த ஆவியின் வரத்தை தான் எப்படியாகிலும் பெற்றுவிட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார். கர்த்தர் எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகின்ற வேளை வந்தது. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி எலியாவுடன் பெத்தேலுக்கு போனான். இவ்வண்ணமாகவே எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் கூட எலிசா எலியாவை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தான். எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இதை எலிசா கண்டு கொண்டதன் நிமித்தம் எலியாவிடம் இருந்த அற்புதம் செய்யும் ஆவியின் வரத்தை அவன் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இதனால் எலியா 11 முக்கிய அற்புதங்களையும் அவருக்கு பின்வந்த எலிசா 22 அற்புதங்களையும் செய்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதே போன்றுதான் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று பிரயாசப்பட்டதன் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. நவீன் என்னும் ஒரு சிறுவன் தமது ஊருக்கு புறப்படும் தன் நண்பர்கள் இருவரையும் வழி அனுப்புவதற்காக சென்றிருந்தான். பெரிய காரில் ஏறி அவர்கள் செல்வதை நின்று பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கும் காரில் செல்ல ஆசையாக இருந்தது. ஆனால் அவனோ மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். நவீன் நேராக ஆலயத்திற்கு சென்றான். தனக்கும் கார் வேண்டும் என ஜெபித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவனது அம்மா, நவீன், இன்று வேதாகமம் வாசித்தாயா? எங்கு வெளியில் சென்று வருகிறாய்? முதலில் வேதாகமம் வாசி, பின்புதான் உனக்கு சாப்பாடு என்றார். நவீன் வேதாகமத்தை திறந்தான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வந்தது. அந்த அதிகாரத்தில் எலிசா எலியாவை விடாது பின் சென்று இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டது அவன் மனதை தொட்டது. கர்த்தரிடம் அவன் கார் வேண்டும் என்று கேட்டிருந்தானே, அதற்குரிய வழி அவனுக்கு புலப்பட்டது. எலிசா எப்படி எலியாவை விடாமல் பின் சென்றானோ அதை போலவே தானும் இடைவிடாது படிக்க தீர்மானித்தான். தன் பாடங்களை ஜெபத்துடன் படிக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே படிப்பில் பின்தங்கிய நிலையில் இருந்த அவனால் படிக்கவே முடியவில்லை. விளையாட்டை குறைத்தான், தூக்கத்தை குறைத்தான். ஜெபித்து ஜெபித்து முயன்று படித்தான். சிறிது சிறிதாக அவனது மதிப்பெண் கூட ஆரம்பித்தது. 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அரசாங்கமே நல்ல பள்ளியில் படிக்க வைத்தது. நல்ல மதிப்பெண் இருந்ததால் மேற்படிப்புக்காக நல்ல பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது. படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு வேலையிலும் அமர்ந்தான். இப்பொழுது நவீனிடம் சாதாரண கார் அல்ல, மிகவும் விலை உயர்ந்த கார் இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆலயத்திற்கு சென்றான். இன்று பெரிய பொறியியலாளராக இருக்கும் நவீனுக்கு அன்றைய ஜெபம் ஞாபகத்திற்கு வந்தது. ஆம், அன்று நவீன் கர்த்தரிடம் காரை கேட்டான். கர்த்தர் அவனுக்கு விடாமுயற்சி என்னும் வழியை காட்டினார். அதன் மூலம் அவன் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன அன்பானவர்களே, எலியா பிரயாசப்பட்டு அற்புதம் செய்யும் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். யாக்கோபு பிரயாசப்பட்டு வெறும் கையாய் போனவன் 2 பரிவாரங்களோடு வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காருக்கு ஆசைப்பட்ட இந்த சிறுவன் நவீன் பிரயாசப்பட்டதால் நல்ல வேலையையும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் கைகூட
ஜெபத்தோடு பிரயாசங்களும் மிக மிக அவசியமாகிறது. அப்போ தேவன் வாக்குப்படினபடியே இரட்டிப்பான நன்மை எமக்கும் கிடைக்கும் பிரியமானவர்களே. எனவே அதற்காக நாங்கள் இப்போது ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் பிரயாசங்களை எல்லாம் காண்கின்ற தேவன், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நாம் சோர்ந்து போகாதபடி, இன்னமும் அதிக நாட்கள் காத்திராதபடி, நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியங்களிலே இரட்டிப்பான நன்மையை தந்து எங்களை மகள பண்ணுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.